உலகத்திலே சாபம் அதிகம் உள்ள வைரமா நம்பப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய கோகினூர் வைரம் தாங்க. அதோடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த 2025ல இருந்து சராசரி ஒரு 700 வருஷம் முன்னாடி போனோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆந்திராவுடைய பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காக்கத்திய தேசம். அந்த காக்கத்திய தேசத்துல ஒரு விவசாய நிலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கேரட் மதிப்புடைய ஒரு வைரக்கல் கிடைக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அன்னைக்கு நிலைமைக்கு 700 கேரட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வைரத்துடைய பண்பு. ஓகேங்களா? மிகப்பெரிய வைரம். உலகத்திலே பெரிய வைரம் 700 கேரட். நம்ம இந்தியாவுல காக்கத்திய தேசத்துல விவசாய நிலத்துல கிடைக்குது. அத எடுத்துட்டு போய் ராஜாட்ட குடுக்குறாங்க. ராஜா என்ன பண்றாரு, உடனே ஜோசியக்காரங்க, ஆருடம் பார்க்குறவங்க, வானியல் சாஸ்திர நிபுணர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இத நான் என் கிரீடத்துல வச்சுக்கலான்னு இருக்கேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவர் உடனே கணக்கு வச்சு பார்த்து, அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, ஐயா இந்த வைரம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இத யார் யார் வச்சிருக்காங்களோ வாழ்ற வரைக்கும் மிக சிறப்பான முறையில வாழ்வாங்க. ஆனா சாவறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா வந்து ரொம்ப சின்னப்பட்டு தான் சாவாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாவாரு. ரொம்ப மர்மமான முறையில நோய்வாய்ப்பட்டு செத்து போயிருவாரு. இந்த வைரம் உங்களுக்கு வேணாம் ராஜா. இத கொண்டு போய் ஏதோ கோயில்ல ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஸோ ராஜா இருந்துட்டு தான் வாழணும், நல்ல முறையா சாவணும்னு நெனச்சு கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டு, கடவுள்ட்டயே கொண்டு போய் ஒரு கோயில்ல வைக்கிறாரு. ஓகேங்களா? காக்கத்திய தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல போய் அந்த வைரம் ஒப்படைக்கப்படுகிறது. மிகுந்த பாதுகாப்புடன் பாதுகாக்கப்படுகிறது. அன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முகலாய படையெடுப்புன்னு வந்துச்சு நம்ம இந்தியாவுல. அப்போ வந்து அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு, அந்த வைரத்த போய் அந்த காக்கத்திய தேசத்த வெற்றி பெற்று போர்ல தோற்கடிச்சு, அவரு ஜெயிச்சு அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு, அந்த வைரத்த வாங்கிட்டு கிளம்புறாரு. அந்த வைரத்த எடுத்துட்டு போறாரு. அவரு வாழ்ற வரைக்குமே மிக மிக சிறப்பான முறையில போராட்டத்தலாம் வெற்றி பெற்றாரு அந்த வைரம் வந்த நேரம். ஆனா, அவருடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்ப மர்மமான முறையில தான் இன்னைக்கும் பார்க்கப்படுகிறது. 2 விதமான செவிவழி கதைகள் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அவரு வந்து மனநோய் வந்து பைத்தியம் பிடிச்சு தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது. 2வது கதை வந்து கூட இருக்கக்கூடிய நபர்களாலேயே அவர் கொலை செய்யப்பட்டார். அவரு கொலை செய்யப்பட்டதற்கு காரணம், அவர் ரொம்ப எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாரு. ரொம்ப இம்சை பண்ணுவாரு. அதனால வந்து அவர வந்து கூட இருக்கிறவங்களே கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது 2 கதைகள். ஓகேங்களா? இதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைரம் வந்து ஒவ்வொருத்தர் கையா மாறி எங்கெங்கேயோ போகுது. இங்கேருந்து பஞ்சாப் போகுது. இங்கேருந்து மறுபடியும் ஒடிசா போகுது. அதாவது ஒடிசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு பேர் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஒரு பேருக்கு போயிட்டு அங்க, இங்க அப்படி இப்படின்னு கை மாறி ஆப்கானிஸ்தான்லாம் போய் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாபுக்கு வருது. அந்த பஞ்சாப்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சாப்ல இருக்கும்போது என்ன சொல்றாங்க, ஒரு சிங்கு கிட்ட இருந்திருக்குது. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாபர் வச்சிருந்திருக்காரு. பாபர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாஜகானுடைய அப்பா. ஓகேங்களா? அவரு என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல கூடிய எல்லா மக்களுக்குமே 3 வேள சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ பணம் ஆகுமோ, அந்த பணத்துக்கு ஈடான மதிப்பு அப்படிங்கிறது இந்த கோகினூர் வைரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? இப்படி ஒவ்வொருத்தர்ட்டயா கைமாறி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கவங்க வைரத்த வெட்டி எடுத்தது போக, மீதி 100 கேரட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல இருக்க சிங்கு கிட்ட இருந்திருக்குது. ஓகேங்களா? 600 கேரட் தங்கம் அப்படிங்கிறது எல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. 700 கேரட்டா இருந்த பெரிய கல்லு சுருங்கி சின்ன கல்லா மாறிடுச்சு. ஓகேங்களா? மீதி இருந்த அந்த 100 கேரட் வைரம் அப்படிங்கிறது சிங்கு கிட்ட இருந்திருக்கு. பஞ்சாப் சிங்கு கிட்ட. 1854ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிழக்கிந்திய கம்பெனி கூட நடந்த போர்ல அவர் தோத்து போறாரு. தோத்து போன வாட்டி அந்த வைரம் வந்து வெள்ளைக்காரங்க கையில போகுது. பிரிட்டிஷ்காரங்க கையில. அவங்க என்ன பண்றாங்க, விக்டோரியா மகாராணிக்கு தகவல் சொல்றாங்க. எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு வைரம் கிடைச்சிருச்சுமா, கொண்டு வரலாமான்ட்டு. அவங்க என்ன பண்றாங்க, சரி கொண்டு வாங்க, அதை நாம வச்சுக்கலாங்கிறாங்க. உடனே இங்கேருந்து எடுத்துட்டு போகும்போது எல்லா ஆம்பளைங்களும் பயந்துக்கிறாங்க. இந்த வைரம் யார் கையில இருக்குதோ அவங்க செத்து போயிடுவாங்க தானேன்ட்டு. உடனே என்ன பண்றாங்க, தனக்கு கீழே போர்ல தோத்து போன ஆளுங்களை அடிமைகளா மாத்தி அவங்க கையில வைரத்தை கொடுத்து நீங்க கப்பல்ல எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் ஒரு தனி ஷிப்பு கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. ஓகேங்களா? இவங்களும் கூட வேற கப்பல்ல போவாங்க. அந்த வைரக்கல்ல எடுத்துட்டு போற கப்பல் முன்னாடி போகும். ஓகேங்களா? இவங்க கண்காணிப்பின் கீழே. அப்படி போகும்போது அந்த கப்பல்ல போன ஆம்பளைங்க எல்லாத்துக்குமே வந்து டைஃபாய்டு வந்திருக்குது. கடல்ல ஒவ்வாமை ஏற்பட்டிருக்குது. கடல்ல திடீர்னு புயல் வந்திருக்குது. கடல் சீற்றமா இருந்திருக்குது. போனதுல 3/4 பேர் செத்து போயிட்டாங்க. இப்படி போய் அந்த ராணிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த வைரத்தை. அவங்க வாங்கி என்ன பண்றாங்க, கிரீடத்துல வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே அந்த கதையை சொல்றாங்க. இது வந்து ராஜா யார் வச்சிருக்கிறாரோ அந்த ராஜா இறந்து போயிடுவாங்க. அந்த மனுஷன் செத்து போயிடுவான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, விக்டோரியா மகாராணி, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி அது வந்து மனுஷன் வச்சுக்கிட்டானா இறந்துருவான். நான் மனுஷன் கிடையாது, மனுஷி. நான் ஒரு பொண்ணு. எனக்கு வந்து அந்த சாபம் பாதிக்குன்ற நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லி அந்த விக்டோரியா மகாராணி வந்து அதனுடைய கிரீடத்துல வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்ட அந்த வைரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வைர கிரீடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உலகின் மிக மிக மதிப்புமிக்க கோகினூர் வைரமா இன்னைக்கும் பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் அரச குடும்பத்துல இன்னைக்கு அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள இங்கிருந்து வெளியில போன விஷயங்கள மீட்டு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது கோகினூர் வைரத்தை ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்துச்சு. அப்ப நம்ம கூட இருக்கிற ஆளுங்களே சொல்லியிருக்கிறாங்க, வேணாம்பா நாமளே இப்பதான் வந்து இந்தியா வல்லரசு ஆகிட்டு வருது, நாமளே டெவலப் ஆகிட்டு வரோம், நம்மளுக்கு எதுக்கு அந்த சாபம் பிடிச்ச வைரம், அதனால நம்மளுக்கு வேணாம், விட்டுருங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த அரச குடும்பத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
இல்லை நாங்களும் கொடுக்க மாட்டோம், அது எங்கள் குடும்பத்துக்கு அரச குடும்பத்துக்கு சொந்தமானதை நாங்கள் என்னத்துக்கு கொடுப்போம், அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதில் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யானை கொண்டு போகிறது தெரியாது, எறும்பு கொண்டு போகிறது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, 700 கேரட் இருந்த தங்கத்தை, சாரி 700 கேரட் இருந்த வைரத்தை ஆளாளு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்து வெறும் 100 கேரட் தான் இருக்குது. 600 கேரட் எங்கே போச்சுன்னே தெரியல. ஓகேங்களா? அந்த சாதாரண ஒரு 100 கேரட் வச்சிருக்கக்கூடிய ஆளுங்க நம்ம இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த 600 கேரட் எங்கே போச்சுங்கிறதுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. அதுவே சாபம் மிகுந்த வைரம். அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நன்றி.